தமிழர்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலைகள் தொடர்பிலே, தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை தொடர்பிலே ஏன் இந்த அரசு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறது? 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மங்கள சமரவீர இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக மனித உரிமைகள் ஆணையகத்துக்கு வந்தால், மனித உரிமைகள் ஆணையத்தில் அவர் சொன்னார், நீங்கள் எடுக்கின்ற இந்த தீர்வுகள் முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறோம், சர்வதேச ப்ராசிக்யூட்டர்ஸை கொண்டு வர நாங்கள் அனுமதிக்கிறோம், பன்னாட்டு நீதியாளர்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம், இந்த தொழில்நுட்ப டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், இந்த நடைபெற்ற தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு ஒரு நீதி காண்பதற்கு நாங்கள் கலப்பு பொறிமுறையை கையாளுகிறோம். ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அரசு இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள், இன்னொரு அரசு வரும் பொழுது இல்லை என்கிறார்கள். கோட்டபாயா வந்தவுடன் நிராகரித்தார். இந்த அரசு வந்த பொழுதும் அவர்கள் இதனை எதிர்த்து நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மண்ணிலே உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம். நாங்கள் பல தடவைகள் பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் பல தடவைகள் எல்லாம் இப்பவும் சொல்லுகிறோம், நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்கள் நிராகரிக்கப்படாமல் வாழ்வதற்கான ஒரு உரிமை இந்த மண்ணிலே இருக்கப்பட வேண்டும். அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வாகத்தான் அமைய முடியும். ஒற்றையாட்சி இலங்கைக்குள் இந்த தீர்வு ஒரு இனத்தை ஒரு இனம் சுரண்ட முடியாமல், ஒரு இனத்தை ஒரு இனம் கபலீகரம் செய்ய முடியாமல், ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடக்காமல் இருப்பதற்கான வழிமுறை என்பது ஒற்றையாட்சிக்குள் உருவாக முடியாது. ஆனால் ஒரு நாடாக இருப்பதற்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது அந்த நாட்டிலே வாழுகின்ற பல்தேசிய இனங்களை அரவணைத்து செல்வதற்கான மிகப்பெரிய பாதையாக மாறும். பட்டளந்தையில் நடந்த வதை முகாம் எல்லோருடைய இரத்தங்களையும் உறைய வைத்திருக்கிறது. அங்கே நடந்தது குற்றம் என்றால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. நாங்கள் அதில் நியாயமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே போல நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள்? அதே போல நாகர்கோயிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள்? மண்டதீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள்? குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? கொக்கட்டி சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? திருகோணமலையில், நெடுங்கேணி ஒலுமடுவிலே, அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் கொத்து கொத்தாக பல இடங்களில் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம் தன்னுடைய நிலங்களை இழந்திருக்கிறது.